பல்வேறு ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாநகராட்சியிலையும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியாருக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில் குத்தகைக்கு விட்டுருக்கார். ஆக இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான். ஆக இப்படி கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கின்ற மேயர், மாநகராட்சி இருக்கிற மேயர், அவர் தன்னிச்சையாக அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம் இல்லாமலேயே தன் இஷ்டப்படி சுமார் 30 கோடி ரூபாய்க்கு இங்கே வேலை ஒதுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துக்கின்றன. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவால் அமைக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படும். தவறு இருந்தால், தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா ஊழலும் விசாரிக்கப்படும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அதிமுக அரசால் விசாரிக்கப்பட்டு தவறு இழைக்கின்ற பொருளுக்கு சட்ட நீதியாக அவளுக்கு தண்டனை பெற்று தரப்படும்.